Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.1 la first sum பார்க்கலாம். If the difference between a number and its reciprocal is 24/5, find the number சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு நம்பருக்கோ அதனுடைய ரெசிப்ரோக்கலுக்கோ இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ்னா என்ன? மைனஸ் பண்ணணும். ஓகே, ஒரு நம்பர் அதோடைய ரெசிப்ரோக்கல் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ அந்த நம்பரை தான் நம்ம இப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, லெட் the number be x ன்னு எடுத்துக்கலாம். இப்ப அதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். இட்ஸ் ரெசிப்ரோக்கல். இப்ப அந்த நம்பரை x ன்னு எடுத்தா அதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா 1/x நமக்கு கிடைக்கும். அதாவது x/1 இருக்கும். அந்த தலைகீழ எழுதும்போது 1/x கிடைச்சிடும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? டிஃபரன்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணா இது வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப x - 1/x வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24/5 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து தான் x உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × x வந்து x தான் நமக்கு வந்து எல்சிஎம்மா வரும். இப்ப கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போறோம். இப்ப x × x வந்து x² வந்துரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 × 1 வந்து 1 வந்துரும். ஈக்குவல் டு இந்த 24/5 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இந்த டினாமினேட்டரை வந்து இங்க மல்டிபிகேஷன்ல கொண்டு போகலாம். இந்த டினாமினேட்டரை இங்க மல்டிபிகேஷன்ல கொண்டு போகலாம். சோ இந்த 5 வந்து இது கூட மல்டிப்ளை ஆகும்போது 5 × x² - 1 வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிட்டு 24x கிடைச்சிடும். இப்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5x² வந்துரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இந்த 5 இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 கிடைச்சிடும். ஈக்குவல் டு 24x வந்துரும். இப்ப எல்லாத்தையும் ஒரு சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இது 5x². இந்த 24x இந்த சைடு கொண்டு வரும்போது -24x வந்துரும். இந்த -5 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணா நமக்கு x உடைய வேல்யூ கிடைச்சிரும். இதை வந்து நீங்க வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டும் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும். வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மே போட்டுக்கலாம். அப்பதான் ஈஸியா நம்மளால முடிச்சிட முடியும். இப்ப பாருங்க, இங்க வந்து இது பிளஸ் இது மைனஸ். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். இங்க இருக்கிற x² கோஎஃபிஷியன்ட் கூட இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது 5 5 are 25 கிடைச்சிடும். இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது சிம்பிளோட சேர்த்து இங்க போட்டுக்கோங்க, -24. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம். அந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வரணும். அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வரணும். ஓகே, எப்பவுமே இங்க என்ன இருக்கோ அதோட சிம்பிளை தான் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்ப கரெக்டா வந்துரும். இங்க என்ன இருக்கோ அதோட சிம்பிள் இங்க போட்டுக்கோங்க. ஓகே, சோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது வரணும்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு நம்பருக்கு மட்டும் தான் மைனஸ் இருக்கணும். ஏன்னா இங்க மைனஸ் வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் வந்துருச்சு. இப்ப பிளஸ் மைனஸ் வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணாதான் இந்த நம்பர் கிடைக்கும். ஓகே, ஏன்னா வேற வேற சிம்பிள் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 25 வந்து உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 5 25 தான். சோ 1 டேபிள் எடுத்துட்டோம்னா 1 25 ஆர் 25 நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 25ல இருந்து 1 மைனஸ் பண்ணாலும் நமக்கு 24 கிடைச்சிரும். அப்ப நமக்கு இங்க என்ன நம்பர் வரணும்? 25ம் 1ம் தான் வரணும். சோ பெரிய நம்பர் இங்க போட்டுக்கோங்க. எப்பவுமே இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -25 கிடைச்சிரும். இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். கரெக்டா கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். எப்பவுமே x² கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கோ அதை பைல போட்டுக்கோங்க. சோ பைல நான் 5 போட்டிருக்கேன். இப்ப வந்து இங்க என்ன வேரியபிள் கொடுத்திருக்காங்களோ அதையும் இங்க எழுதிக்கோங்க. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 1 டைம், இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இப்ப இங்க என்ன வந்திருக்கு? 1x x -5 கிடைச்சிருக்கா? அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். இது ஒரு பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க. இங்க என்ன வந்திருக்கு? 5x + 1 வந்திருக்கா? அதை ஒரு பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்ப இது ஈக்குவல் டு 0 அண்ட் இது ஈக்குவல் டு 0 ரெண்டா பிரிக்க போறோம். இப்ப பாருங்க, x - 5 = 0 வந்து ஒன்னு போட போறேன். இன்னொன்னு 5x + 1 = 0 போட போறேன். அப்ப x உடைய வேல்யூ என்ன ஆகும்? இந்த -5 இந்த சைடு வரும்போது நமக்கு +5 வந்துரும். இப்ப இங்க பாருங்க, 5x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 இந்த சைடு வரும்போது -1 வந்துரும். அப்ப x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா -1/5 கிடைக்குது. லாஸ்ட் எப்படி எழுதிக்கலாம்னா therefore the number is அப்படின்னு போட்டுட்டு -1/5, 5 எழுதி இந்த சம நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். A garden measuring 12 meter by 16 meter
is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increases the total area to 285 meters square. What is the width of the pathway ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார்டன் பாத்தீங்கன்னா 12 மீட்டர் by 16 மீட்டர்ன்ற டைமென்ஷன்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்டனை டிரா பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல நான் அந்த கார்டனை டிரா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட் 12 மீட்டர் by 16 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பா தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கார்டனை சுத்தி இருக்கிற வே எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் பாத்வேனா நடைபாதைன்னு அர்த்தம். அது எல்லாமே W மீட்டர்ஸ் வைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை சுத்தி நான் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இதோட வைடு வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, வைட்னா அகலம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, W மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் W மீட்டரா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா so that it increases the total area. so இது W மீட்டரா இருக்கிறதுனால இது மொத்தமா சேர்ந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா சேர்ந்து அதோடைய ஏரியா வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய ஏரியா வந்து ஒன்னு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் W மீட்டரா இருக்கிறதுனால இது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே? அப்ப இந்த வித் எவ்வளோன்னு கேக்குறாங்க, இந்த W தான் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் இப்ப ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு இந்த W வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ABCDன்னு சொல்லிட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப எப்படி எழுதலாம்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ABCD என்னவா இருக்கும், L/B ஸ்கொயர் யூனிட்ஸா இருக்கும். சரி, இப்ப இதுல L என்ன B என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ L அப்படின்றது என்னன்னா இதுதான் லென்த், இது வந்து பிரெத். ஓகே, லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு நேரம் இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும்னா 12 மீட்டர்னு இருக்கும். சோ நான் அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 12. அதுக்கப்புறம் இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கு, இங்க இருந்து இது எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். சோ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு, இங்க பாருங்க W மீட்டர் போட்டிருக்கேன்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு W மீட்டர், இதுவும் இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு W மீட்டர். அப்ப 2 W இருக்கிறதுனால பிளஸ் 2W போட்டுக்க போறோம். ஓகே, இதுதான் வந்து லென்த் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிரெத் கண்டுபிடிக்க போறோம். பிரெத் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இந்த இன்னர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதுல வந்து நமக்கு இதோடைய பிரெத் கொடுத்துருக்காங்க 16 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவுட்டர் ரெக்டாங்கிளையும் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும், 16 மீட்டர் தான் இருக்கும். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ W மீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ W மீட்டர், இங்க இருக்குல்ல பாருங்க W மீட்டர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. சோ 2 W இருக்கிறதுனால 16 பிளஸ் 2W அப்படின்னு போட்டுட்டு இங்க மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப ஏரியா ஈக்குவல் டு L/B ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா, L எவ்வளவு இருக்கு 12 பிளஸ் 2W இன்ட்டு B பாத்தீங்கன்னா 16 பிளஸ் 2W அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இங்க ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 285 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுடைய ஏரியா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நம்ம இங்க எழுதிக்கலாம். ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஏரியாக்கு பதிலா இந்த 285 நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 into 16 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க 2 6 are 12 balance 1 1 6 are 6 6 plus 1 7 ஆயிடும். இங்க 2 1 அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 192 நமக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த 12 கூட இந்த 2W நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும், 12 into 2 வந்து உங்களுக்கு 24 ஆகும். இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் 24, அப்புறம் இங்க W இருக்கனால நான் W போட்டுக்கிறேன். அப்புறம் இது கூட இதை மல்டிப்ளை பண்ண போறேன். பிளஸ் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கனால பிளஸ் போட்டுக்கிறேன். 2 into 16 பாத்தீங்கன்னா நமக்கு 32 வரும். இந்த W நான் போட்டுக்கிறேன். இப்ப இந்த W கூட இந்த 2W கூட இந்த 2W மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால பிளஸ் 2 into 2 வந்து 4 ஆகும். W into W வந்து W ஸ்கொயர் ஆகும். ஓகே, எல்லாத்தையும் ஒரே சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த 192 அப்படியே இருக்கும். இதுவும் W இதுவும் W. அப்ப என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 24யும் 32வையும் ஆட் பண்ணிக்கலாம். 32 24 ஆட் பண்ணா நமக்கு 56 கிடைக்குது. அப்ப பிளஸ் 56W எழுதிக்கலாம்.
பிளஸ் 4w² அப்படியே வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 285 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது என்ன ஆகும்னா மைனஸ் 285 மாறிடும். இங்க 0 போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். ஓகே, அப்ப 0 ஈக்குவல் டு, இப்ப பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு. கான்ஸ்டன்ட்னா வேரியபிள் இல்லாம இருக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் w² இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம், 4w², அப்புறம் w இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம், பிளஸ் 56w. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்ப வேற வேற சிம்பிள் இருந்தா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா 285ல இருந்து 192 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப 3 இங்க பாத்தீங்கன்னா 18 வருமா, 18ல 9 போச்சுன்னா 9, அப்ப 93 வந்துரும். ஆனா பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 93 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப நான் வந்து இது எந்த சைடும் இது எந்த சைடும் ஆர்டர் மாத்தி எழுதிக்க போறேன். இப்ப பாருங்க, 4w² பிளஸ் 56w மைனஸ் 93 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இது இங்க எழுதிட்டு இது இங்க எழுதிக்கிறேன், எப்படி வேணா எழுதிக்கலாம். இப்ப இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க, 4யும் 93யும் மல்டிப்ளை பண்றேன். இப்போ 93 × 4 பாத்தீங்கன்னா 3 4s are 12 பேலன்ஸ் 1, 9 4s are 36, 36 plus 1 37 வருதா. அப்ப மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 372 வரணும். அதாவது இது பிளஸ் இது மைனஸ், அதனால மைனஸ், அப்புறம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 372 வருது. இங்க பாத்தீங்கன்னா w கோஎஃபிஷியன்ட் எனக்கு பிளஸ் 56 இருக்கு, ஆட் பண்ணா 56 வரணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. இப்ப இங்க வந்து என்ன சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் இங்க போட்டுக்கோங்க. இப்ப இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரணும். அப்ப கண்டிப்பா ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கணும்ன்றதுனால இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். இப்ப வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒன்னதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணாதான் இந்த நம்பர் கிடைக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரலாம். எந்தெந்த டேபிள் ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 1 × 372 போட்டோம்னா நமக்கு இது கிடைக்கும். அப்ப ஒரு நம்பர்ல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணோம் இல்லையா, அப்ப இதுல இருந்து இது மைனஸ் பண்ணாலும் நமக்கு 56 கிடைக்காது. அப்ப இது கண்டிப்பா வராது. இப்ப 2 டேபிள்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 டேபிள்ல எது கூட மல்டிப்ளை பண்ணா 372 வருதுன்னு பாக்கணும். அப்ப 372 இருக்கு இல்லையா, அதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க 1 டைம். இது பாத்தீங்கன்னா 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 17 வந்து 8 டைம்ஸ் போடலாம். 8 2s are 16 வருமா, பேலன்ஸ் 1, அப்ப 6 டைம்ஸ் வந்துரும். 186 டைம்ஸ் வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு பெரிய நம்பரா வருது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு 56 வர சான்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் 3 டேபிள் பார்க்கலாம். 3 டேபிள்ல வந்து இதை டிவைட் பண்ணும்போது 1 3s are 3யா, அப்ப வந்து இது வந்து 2 3s are 6 போட்டுக்கலாம். அப்ப பேலன்ஸ் 1 வருமா, 12 வந்து 4 டைம்ஸ் வந்துரும். அப்ப இதுல இருந்து இதை சப் பண்ணாலும் நமக்கு 56 கிடைக்காது. அப்ப கண்டிப்பா 3 டேபிள் வராது. நெக்ஸ்ட் 4 டேபிள் பாத்தீங்கன்னா 4 டேபிள்ல இதை டிவைட் பண்ணும்போது 9 4s are 36 வருமா, அப்ப பேலன்ஸ் 1 வரும். 12 வந்து 3 டைம்ஸ் வந்துரும். அப்ப இதுல இருந்து இதை சப் பண்ணாலும் நமக்கு 56 வராது. 5 டேபிள்ல கண்டிப்பா இந்த நம்பர் வராது. அப்ப 6 டேபிள் எடுத்துக்கிறோம். 6 டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6 6 are 36 வரும் இல்லையா, அப்ப 6 டைம்ஸ் போட்டுக்கிறேன். அப்ப பேலன்ஸ் 1 இருக்கும். 12 வந்து 2 டைம்ஸ் வந்துரும். இப்ப பாருங்க, 62ல இருந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு கண்டிப்பா 56 கிடைக்கும். அப்ப இது ரெண்டும் தான் ஃபேக்டரா இருக்கும். பெரிய நம்பர் எப்பவுமே இங்க போட்டுக்கோங்க 62, சின்ன நம்பர் என்ன இருக்கு 6 இருக்கு, இங்க போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இது கிடைக்கும். நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்படி போட முடிஞ்சா போடுங்க, இல்லன்னா நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து அப்படியும் போடலாம். இது கஷ்டமா இருந்தா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இதுங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 4 இருக்கு. அப்ப நான் 4 ஆல இங்க ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்ன வேரியபிள் இருக்குன்னா w இருக்கு, நான் இங்க போட்டுக்கிறேன். இப்ப இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 3 டைம், இது 1 டைம். இது 2 டேபிள்ல 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இது 2 டேபிள்ல இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா 2w plus 31 கிடைக்குது. 2w plus 31 அப்படின்ட்டு கிடைக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2w minus 3 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்ப இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஒன்னு வந்து 2w plus 31 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போறேன். இன்னொன்னு 2w minus 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போறேன். அப்ப 2w ஈக்குவல் டு இந்த பிளஸ் 31 அந்த சைடு போகும்போது மைனஸ் 31 வந்துரும். அப்ப w உடைய வேல்யூ மைனஸ் 31/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா 2w ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 இந்த சைடு போகும்போது பிளஸ் 3 மாறிடும். w ஈக்குவல் டு 3 இந்த மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இப்ப நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்வே உடைய வித் வந்து நமக்கு எப்பவுமே நெகட்டிவா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. சோ இந்த இடத்துல நாட் பாசிபிள் அப்படின்னும் எழுதலாம், இல்லனா வித் கேன் நாட் பி நெகட்டிவ் அப்படின்னும் எழுதலாம்.
இப்போ எழுதியாச்சு. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வித் வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதனால இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 வந்து இன்சைட் போட்டுக்கிறேன், 2 வந்து அவுட் சைட் போட்டுக்கிறேன். இப்போ 1 டைம் வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருமா. அப்போ இங்க டாட் வச்சு இங்க 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 5 டைம்ஸ் வந்து 10 கிடைச்சிடும். அப்போ 1.5 கிடைக்குதா, அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். therefore width of a pathway is 1.5 போட்டு அந்த யூனிட் நீங்க கண்டிப்பா எழுதணும், மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். தேர்ட் சம் பார்க்கலாம். a bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து 90 km டிஸ்டன்ஸ்க்கு போகுது. எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஒரே மாதிரியான ஸ்பீட்ல போகுது. ஆனா எவ்வளவு ஸ்பீட் அப்படின்றது நமக்கு கொடுக்கல. at the speed being 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. ஒருவேளை அந்த ஸ்பீடை வந்து அது 15 km per hour வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா 30 மினிட்ஸ் கம்மியா எடுத்துக்குமா டைம். அது போய் சேர்ற டைமை வந்து 30 மினிட்ஸ் கம்மியா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்றது நமக்கு கொடுக்கல. சோ அந்த ஸ்பீடு தான் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்றத தான் இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூ ஸ்பீடு. ஓகேவா, இதனால நான் இது ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, இதை வந்து இந்த ஒரிஜினல் ஸ்பீடு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் எவ்வளவு எடுத்துக்க போறோம், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்ப நியூ ஸ்பீடு என்ன ஆகும்னு பாருங்க. நியூ ஸ்பீடு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸ் கூட நியூ ஸ்பீடு 15 கிலோமீட்டர் பர் ஹார் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு ஆயிடும், கிலோமீட்டர் பர் ஹார்னு வந்துடும். இப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதுலயும் 90 கிலோமீட்டர் தான், இதுலயும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 90 கிலோமீட்டர் தான். ஓகேவா, ரெண்டு ஸ்பீடுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல நமக்கு ஸ்பீட் வேணும்னா இந்த டைம் வந்து டிவைட்ல வந்துரும், இன்கேஸ் டைம் வேணும்னா இந்த ஸ்பீட் வந்து இங்க டிவைட்ல வந்துரும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டைம். ஏன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹிண்ட், இவ்வளவு ஸ்பீட் அதிகமா போச்சுன்னா 30 மினிட்ஸ் வந்து கம்மியா எடுத்துக்கோ ஜேர்னில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுத்துக்கும் டைமை கண்டுபிடிச்சு அதோடைய டிஃபரன்ஸ் தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ நமக்கு டைம்க்கான ஃபார்முலா வேணும். அப்ப இந்த ஸ்பீட் என்னாகும், இங்க டிவைட்ல வந்துரும். அப்ப பாருங்க, டைம் ஈக்குவல் டு இந்த ஸ்பீட் இங்க டிவைட்ல வந்துரும். அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா மாறிடும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா மாறிடும். இந்த டைமை வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். T1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 90 இருக்கு, பை ஸ்பீடு பாத்தீங்கன்னா நம்ம இங்க எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பை எக்ஸ் அப்படின்ட்டு வந்துரும். இப்ப இங்கேயும் டைம்க்கு சேம் ஃபார்முலா தான், இங்க T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 90 தான், டிவைடட் பை ஸ்பீட் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எக்ஸ் பிளஸ் 15. இப்ப நமக்கு இங்க என்ன ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க, ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப T1ல இருந்து T2 சப் பண்ணா நமக்கு 30 மினிட்ஸ் கிடைக்கும். T1ல இருந்து T2 சப் பண்ணா என்ன கிடைக்கும், 30 மினிட்ஸ் கிடைக்கும். இங்க டைம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஹார்ஸ்ல இருக்கு. இங்க பாருங்க கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கு இல்லையா, அப்ப இந்த இடத்துல நமக்கு ஹார்ஸ் வரும். இங்கேயும் டைம் வந்து ஹார்ஸ்ல இருக்கு. இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த மினிட்ஸ்ல கொடுத்ததை நம்ம ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ T1 இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 பை எக்ஸ்ன்னு இருக்கு, இது ஹார்ஸ்ல இருக்கு. T2 பாத்தீங்கன்னா 90 பை எக்ஸ் பிளஸ் 15, இதுவும் ஹார்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த 30 மினிட்ஸையும் நம்ம ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ டிவைடட் பை 16 போடணும். இப்ப 30 பை 60, ஏன்னா 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ் இல்லையா, அதனால 60ஆல டிவைட் பண்ணுவோம். சோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள் இது கேன்சல் பண்ணா 1/2 கிடைக்கும். இப்ப இது ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல இருந்து தான் x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டுத்துலயுமே எது காமனா இருக்கு பாருங்க, 90 வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கா. சோ நான் 90 வெளியே எடுத்துறேன். அப்ப 90 வெளியே போடுச்சுன்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம் 1/x வந்துரும். மைனஸ் இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம் 1/x plus 15 வந்துரும்.
இங்க பாத்தீங்கன்னா 1/2ன்னு இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். இந்த 90 அப்படியே இருக்கும். இப்ப இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இது ரெண்டு மல்டிபிகேஷன்ல வந்துரும். இப்ப x into x plus 15 அப்படின்ட்டு வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன்ல போகும். இது ரெண்டு கிராஸ் மல்டிபிகேஷன்ல போகும்போது 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ x plus 15 அப்படியே வந்துரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 into x வந்து xன்னு வந்துரும், ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கும். இப்ப பாருங்க இந்த பிளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இங்க 90 இருக்கு, இங்க வந்து 15 இருக்கு. இது ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கு. இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் பண்ணலாம், பிளஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இது கூட தான் பிளஸ்ல இருந்து, இந்த எக்ஸ் கூட தான் பிளஸ்ல இருந்து, இது ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கு. சோ 90 கூட நம்ம 15 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0 45 இங்க 0 இங்க 9 அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1350 நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை x into x plus 15 ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். இது இங்க போயிடும், இது இங்க போயிடும். டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டர்ல கொண்டு வரும். சோ இது கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ண போறோம். 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 0வா இங்க 10 பேலன்ஸ் 1 3 2 6 6 plus 1 7 அப்புறம் 1 2 2 என்ன கிடைக்குது? 2700 கிடைக்குது. ஈக்குவல் டு 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. x into x plus 15 அப்படின்ட்டு வந்துடும். இப்ப பாருங்க 2700 அப்படியே வச்சுக்கலாம். இந்த x உள்ள நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப x into x வந்து x ஸ்கொயர் ஆகும். இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 15 கூட x மல்டிப்ளை ஆகும்போது 15x கிடைச்சிரும். இப்ப எல்லாமே ஒரு சைடு கொண்டு போயிடலாம். சோ இதை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப இங்க என்ன ஆகும்னா 0 ஆயிடும். இந்த x ஸ்கொயர் பிளஸ் 15x அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் 2700 இந்த சைடு வரும்போது மைனஸ் 2700 வந்துரும். ஓகே, நான் இப்ப இது இங்க எழுதிக்கிறேன், இது இங்க எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணா நமக்கு x உடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்ப இங்க பாருங்க x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். 1 கூட இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகும். இது அப்படியே வந்துரும். 2700 இங்க வந்துரும். இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? பிளஸ் 15 இருக்கு. இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் வந்ததுனால கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு மைனஸ் இருக்கணும், அதனால நான் இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். இப்ப ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம். இது வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணாதான் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்ப அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு வரணும். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லனா நான் சொல்ற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 1 டேபிள் எடுத்து போட்டுனா இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா இந்த 15 எங்கேயாவது வருமா? சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 10 20 அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஏன்னா இங்க 0 இருக்கிறதுனால 10 20 அப்படி எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 10 கூட 270 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்துரும். அதே மாதிரி இப்ப 20 எடுத்துக்கிறேன். 2700 நான் 20ஆல டிவைட் பண்றேன். ஓகே, டிவைட் பண்ணாதான் அது கூட என்ன மல்டிப்ளை பண்ண முடியும்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்ப 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா இது 1 டைம், 2 டேபிள்ல இது 1 டைம், அதுக்கப்புறமா 3 2s 6 வருமா, பேலன்ஸ் 1, இந்த 10 வந்து 5 டைம்ஸ், அப்ப 135 வருது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா இது வர சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் 30 பாருங்க. 30 அப்படின்னு பார்த்தோம்னா 30 கூட எதை மல்டிப்ளை பண்ணும் இது வரும்னு பார்க்கணும்னா 2700 கூட 30 டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இது 3 டேபிள்ல 1 டைம், இது பாத்தீங்கன்னா 90 டைம்ஸ் வந்துரும். இன்டு 90. அப்ப 90ல இருந்து 30 மைனஸ் பண்ணா 60 வரும். நமக்கு 15 வராது. நெக்ஸ்ட் 4 டேபிள் எடுத்துக்கிறோம். 4 டேபிள்ல 40 போடுறேன். இப்போ 2700 நான் 40 எல்லாம் டிவைட் பண்ணும்போது ஒரு 0 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள் இது 1 டைம், 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து நமக்கு 24 வரும், பேலன்ஸ் 3 வரும். 30 வந்து 4 டேபிள்ல வராது, அதனால நம்ம 40 டேபிள்ல இது வராது. நெக்ஸ்ட் 50 எடுத்துக்கிட்டோம்னா 2700 நான் 50ஆல டிவைட் பண்றேன். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல இது 1 டைம், 5 5 25, பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப 20 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்ப இங்க 54 வந்துருமா? சோ 54ல இருந்து 50 மைனஸ் பண்ணா 15 வராது. சோ ஓகே, நான் இப்ப வந்து 60 எடுத்துக்கிறேன். அப்ப 2700 60ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். 6 டேபிள்ல இது 1 டைம், 6 டேபிள்ல பாத்தீங்கன்னா இது 4 6 24 வருமா, பேலன்ஸ் 3, 30 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப 45 வரும். இப்ப பாருங்க 60ல 45 போச்சுன்னா நமக்கு 15 வந்துரும். அப்ப இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். சோ பெரிய நம்பரை இங்க 60 போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை இங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டும் கண்டுபிடிக்கலாம். இது எக்ஸாக்ட் நம்பர் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி போடும்போது. ஓகே, இப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல இல்லையா, அதனால டைரக்டா நம்ம இதையே அப்படியே எடுத்து எழுதலாம். x plus 60 x minus 45 அவ்வளவுதான். இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா டைரக்டா எடுத்து எழுத முடியும். பட் வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம பைல போட்டு தான் போடணும். அப்ப இது x plus 60 x minus 45 ன்னு எழுதிக்கலாம். x plus 60
x minus 45 equal to 0 வந்துரும். இப்போ இதை நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா x plus 60 equal to 0, இன்னொன்னு பாத்தீங்கன்னா x minus 45 equal to 0. இங்க x உடைய வேல்யூ வந்து plus 60 இந்த பக்கம் வரும்போது minus 60 வந்துரும். இங்க minus 45 இந்த சைடு வரும்போது plus 45 வந்துரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீட் எப்பவுமே மைனஸ்ல இருக்க சான்ஸே இல்லை, நெகட்டிவா வராது. அதனால இந்த இடத்துல நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்பீடா இருக்கும். therefore original speed of the bus பாத்தீங்கன்னா 45 kilometer per hour. அவ்வளவுதான் இந்த சம். fourth sum பார்க்கலாம். a girl is twice as old as a sister. ஒரு பொண்ணுடைய ஏஜ் வந்து அவங்க சிஸ்டருடைய ஏஜ் மாதிரி 2 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வைஸ்னா 2 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 years ends the product of their ages will be 375. 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேருடைய ஏஜையும் மல்டிப்ளை பண்ணும்போது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணும்போது 375 இருக்கு. ஃபைண்ட் their percentages. அப்ப இப்ப அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க சிஸ்டர் ஏஜ் மாதிரி அந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து ட்வைஸ் 2 மடங்கா இருக்குன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டருடைய ஏஜ் நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. பிரசன்டேஜ் அப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பிரசன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டர்ஸ் உடைய ஏஜ் எடுத்துக்கலாம். லெட் சிஸ்டர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து ட்வைஸ் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இந்த எக்ஸ வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ட்வைஸ்ன்னு சொல்றதுனால. ஏன்னா சிஸ்டருடைய ஏஜ் மாதிரி 2 மடங்கு, அதனால 2x இயர்ஸா மாறிடும். அந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து 2x இயர்ஸா மாறிடும். ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 years ends அப்படின்னா ஆஃப்டர் 5 years அப்படின்னு அர்த்தம். 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ஏஜ் என்ன ஆகும்? எப்பவுமே நம்மளுடைய ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இப்ப இருக்கிற ஏஜை விட 5 வருஷம் வந்து என்ன ஆகும்? ஆட் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இப்ப பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா x+5 ஆகும். அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ் ஏஜ் பெர்சன்டேஜ் வந்து 2x இருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்? 2x+5 ஆகும். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது +5 போடணும். 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்கன்னா -5 போடணும். அவ்வளவுதான். சரி, ஹென்ஸ் அப்படின்னு சொன்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப பாருங்க, இது ரெண்டுமே நம்ம எடுத்தாச்சு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 2 பேருடைய ஏஜ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 375 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ஏஜ் வந்து இதுதானே. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு 375 வரும். அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைல போட்டு ஈக்குவல் டு 375 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த x கூட இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த x கூட இந்த 2x மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 அப்படியே வந்துரும். x into x வந்து x ஸ்கொயரா மாறிடும். அப்புறம் இந்த x கூட இந்த 5 நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 5x வந்துரும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால +5x போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் 5 கூட இந்த 2x மல்டிப்ளை பண்ண போறேன். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கலாம். 5 2s are 10 ஆகும். இந்த x அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த 5 கூட இந்த 5 மல்டிப்ளை பண்ண போறேன். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால பிளஸ் போட்டுட்டு 5 5s are 25 நம்ம இங்க போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 375 வந்துரும். இப்ப பாருங்க, இதுல நமக்கு இதுவும் 5x இது 10x ரெண்டுமே xx அப்படின்ட்டு இருக்கா. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைக் வேரியபிளா இருக்கும் போது. அப்ப இந்த 2x² அப்படியே வந்துரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 5 + 10 வந்து 15x நமக்கு வந்துடும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கனால அப்படியே ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த 25 அப்படியே வந்துரும். இங்க இருக்கிற 375யும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துரும். அதனால -375 = 0 அப்படின்ட்டு வந்துரும். இப்ப பாருங்க, இந்த 2x² அப்படியே இருக்கும். இந்த 15xம் அப்படியே இருக்கும். இப்ப இது ரெண்டு கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கிறோம். பெரிய நம்பருடைய சிம்பிள் போட்டுக்கிறோம். இது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். 375ல 25 போச்சுன்னா 350 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப இதுல வந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2 டேபிள் வரும், இதுவும் 2 டேபிள் வரும். ஆனா 15 வந்து 2 டேபிள் வராது. அதனால இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இது வந்து ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்ல ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இப்ப வந்து நான் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ண போறேன். இந்த x² உடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அந்த 2 கூட இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ண போறேன். இப்ப மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னா, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். 2 × 350 வந்து 700 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணா 15 + 15 வரணும்.
ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணா இது வரணும், ஆட் பண்ணா இது வரணும். இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் இங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது வரணும். அப்ப ஒரு மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கணும். அதனால நான் இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணாதான் இந்த 15 நமக்கு கிடைக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 700க்கு நான் ஃபேக்டர் எழுத போறேன். 700 வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்றதுனால நான் 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க 0 இருக்கு. இந்த 0 வந்ததுனால நான் 10, 20 அப்படி எடுத்து போட போறேன். அப்ப ஈஸியா எனக்கு கிடைச்சிரும். 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 700 வரும்னா 70 மல்டிப்ளை பண்ணா 700 வந்துரும். இப்ப இதுல இருந்து இதை சப் பண்ணா நமக்கு 15 வரணும். வருமா? வராது. ஓகே, இப்ப நான் 20 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 20 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 700 வரும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா 700 20 டிவைட் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ல இது 1 டைம், 2 டேபிள்ல 3 டைம் வந்து 6 வரும், பேலன்ஸ் 1 வருமா 5 டைம்ஸ். அப்ப 35 வருது. அப்ப இங்க 35 போட்டுக்கோங்க. இப்ப இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 700 கிடைச்சிரும். அதே மாதிரி இப்ப 35ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நமக்கு 15 கிடைச்சிரும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்க 15 வந்திருக்கு இல்லையா? அதனால பெரிய நம்பர் வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம், இந்த சின்ன நம்பர் இங்க போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபேக்டரா இருக்கும். இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு 2 இருக்கு. 2 இருந்துச்சுன்னா நம்ம இங்க by 2 போடணும். என்ன வேரியபிள் இருக்கோ அதையும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. 1 டைம், இது 10 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன வருதுன்னா 2x plus 35 கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா x minus 10 ஒன்னு வருது. சோ இது ரெண்டுமே மல்டிப்ளை எழுதிக்கணும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் கூட நீங்க எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப இதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். இது ஈக்குவல் டு 0 அண்ட் இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா x minus 10 equal to 0 வரும்போது இந்த minus 10 இந்த சைடு வரும்போது plus 10 மாறிடும். இப்ப x உடைய வேல்யூ நமக்கு 10 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த plus 35 ஃபர்ஸ்ட் அந்த சைடு கொண்டு போங்க. அப்ப minus 35 வந்துரும். இந்த மல்டிப்ளைல இருக்க 2 வந்து இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். அப்ப x உடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா minus 35/2 கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஏஜ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஏஜ் வந்து மைனஸ்ல வராது இல்லையா? அதனால இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம லாஸ்டா வந்து ஆன்சர் எடுத்து எழுத போறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய பிரசன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பிரசன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிஸ்டருடைய ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து 2xன்னு எடுத்திருக்கோம். சோ இதுல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப சிஸ்டருடைய ஏஜ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து நமக்கு இங்க 10 வந்திருக்கு இல்லையா? அப்ப சிஸ்டருடைய ஏஜ் வந்து 10, அந்த கேர்ளுடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 into 10ன்னு போடணும். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 20 yearsன்னு வந்துரும். சோ அவ்வளவுதான் இந்த சம். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th sum பாருங்க. A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So diameter 20 meter இருக்க மாதிரி முதல்ல ஒரு சர்க்கிளை வந்து டிரா பண்ணிக்கலாம். diameter அப்படின்னு சொன்னாவே அது சென்டர் வழியா போறதா தான் இருக்கும். இது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போல் வந்து இந்த சர்க்கிளுடைய பவுண்டரியில வந்து வைக்க போறாங்க. இந்த இடத்துல அந்த போலை வந்து நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அந்த போல் வைக்கிறதா பிக்ஸ் பண்ணிக்கலாம். In such a way that the difference of its distances from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோடைய மீனிங் என்னன்னா இப்ப வந்து இந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா நமக்கு P and Q அப்படின்ற கேட் இருக்கு. இந்த கேட் வந்து டயாமெட்ரிக்லயே வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேட்டோடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டயாமீட்டரா இருக்கணும் அந்த சர்க்கிளுக்கு. சோ அதனால இந்த எட்ஜ் வந்து P, இந்த எட்ஜ் வந்து Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இன்னொன்னு இந்த கேட் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு கேட்ல இருந்து அந்த போல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப Pல இருந்து அந்த போலுடைய டிஸ்டன்ஸ் இப்ப இத வந்து நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த PR உடைய டிஸ்டன்ஸ் வந்து நான் X அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இந்த கேட்ல இருந்து போலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதை விட 4 வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இங்க இருக்கிறது வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறது எவ்வளவு இருக்கும்னா 4 டிஃபரன்ஸ் இருக்குமா ரெண்டுத்துக்கும். அப்ப வந்து என்ன பண்ணலாம்? இதுல இருந்து ஒரு 4 வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 4 மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 6 ஆயிருக்கும். 6 மீட்டரா இருக்கும். சோ அதனால இதுல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணிக்கணும் இதோடைய டிஸ்டன்ஸ்க்கு. அப்ப x minus 4 இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Is it possible to do so? இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. If answer is yes,
at what distance from the two gates should be the pole to be erected? ஒருவேளை அது பாசிபிள் ஆச்சுன்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த போலை வந்து வைக்கிறாங்க, இந்த கேட்ல இருந்து இந்த போலுக்கு வைக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதாவது இந்த எக்ஸ் எவ்வளோ, இந்த x-4 எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம இங்க எழுதிக்கலாம். PR பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா, எக்ஸ் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இந்த யூனிட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த QR வந்து x-4 மீட்டர்னு எழுதிக்கலாம். PQ வந்து 20 மீட்டர்னு எழுதிக்கலாம். செமி சர்க்கிள்ல வர ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிளா இருக்கும். சோ இது வந்து ஒரு செமி சர்க்கிளா கரெக்டா இந்த டயாமீட்டர்ல பிரிச்சுக்கோ. இது செமி சர்க்கிள். இதுல இந்த இடத்துல இந்த பவுண்டரியில எங்க வேணாலும் வரலாம், வர ஆங்கிள் வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். சோ இது வந்து 90 டிகிரியா இருக்கும். இந்த ஆர்ல வந்து 90 டிகிரி இருக்கும். அதுதான் நான் இங்க எழுதிட்டேன். PRQ வந்து 90 டிகிரி. பிராக்கெட்ல வந்து ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கோங்க. செமி சர்க்கிள்ல வர ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 90 டிகிரி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். சோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுல வந்து நமக்கு ஹைப்போடென்யூஸ் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல தான் ஹைப்போடென்யூஸ் இருக்கு. சோ ரைட் ஆங்கிள் இங்க இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல PQ இருக்கா, அப்ப ஹைப்போடென்யூஸ் வந்து PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு மத்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால PR ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க நம்ம வேல்யூஸ் எல்லாம் எழுதிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். PQ வந்து 20 இருக்கா, அப்ப 20 ஸ்கொயர் வந்துரும் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் அப்படின்னு வந்து PR வந்து நம்ம இங்க x எடுத்திருக்கோம், அப்ப இங்க x ஸ்கொயர் வந்துரும். பிளஸ் போட்டுக்கலாம். QR ஸ்கொயர்னு சொல்லும் போது x-4 x-4 the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 20 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும், நமக்கு 400 கிடைக்கும். இந்த x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா a-b the whole ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம இங்க போட போறோம். அப்ப ஏன்றது வந்து இங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் 2ab இல்லையா, 2 கூட எக்ஸ மல்டிப்ளை பண்ணா 2x, அது கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணும் போது 8x நமக்கு கிடைச்சிரும். அப்ப -2ab மைனஸ் இங்க போட்டுக்கணும். பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நமக்கு b, அதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணும் போது 16 கிடைச்சிரும். இப்ப பாருங்க இந்த 400 அப்படியே இருக்குமா, இதுவும் x ஸ்கொயர் இதுவும் x ஸ்கொயர், அப்ப கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் ஆட் ஆகுமா. சோ 1 + 1 வந்து 2x ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிரும். இந்த 8x அப்படியே வந்துரும். இந்த +16 அப்படியே போட்டுக்கலாம். அந்த சிம்பிளோட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த 400 நான் அந்த சைடு கொண்டு போக போறேன். எல்லாமே ஒரே சைடு கொண்டு போகலாம், அதனால நான் இங்க 0 போட்டுக்கிறேன். இந்த 400 அங்க போக போகுது. மத்ததெல்லாம் இங்க அப்படியே எழுதிட்டு இந்த +400 அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும், -400 மாறிடும். So இந்த 0 equal to 2x square minus 8x. இப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ல இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -400ல 16 மைனஸ் பண்ண போறேன். அப்ப 0ல மைனஸ் பண்ண முடியாதா, இங்க 3 ஆகும். அதுக்கப்புறம் இங்க வந்து 10 மாறிடும். 10ல 6 போச்சுன்னா நமக்கு 4 வரும், 9ல 1 போச்சுன்னா 8 வரும், இந்த 3 வந்துரும். அப்ப எனக்கு நமக்கு 384 கிடைக்குது. அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். எல்லாமே 2 டேபிள்ல வரும். சோ எல்லா டேபிளையும் வந்தாதான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இங்க வந்து 0 இருக்கு. மொத்தமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 ஆல டிவைட் பண்ணிரும். 0வை 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும். இதை 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிட்டு x ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இதை 2 ஆல டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் கேன்சல் ஆயிட்டு 4x -4x நமக்கு வந்துரும். அதே மாதிரி இந்த 384 வந்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது இது 1 டைமா, இது வந்து பாருங்க 1 டைம். அப்ப பேலன்ஸ் 1 இருக்குமா, 18 வந்து 9 டைம்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 வந்து 2 டைம்ஸ் 192 வருது. சோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு 192 நம்ம இங்க போட்டுக்கலாம். இதை நான் இப்ப இது இந்த சைடு இது இந்த சைடுன்னு எழுதியிருக்கேன். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப இதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லனா நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சோ இப்போ நான் இதை வந்து இது பெரிய நம்பரா இருக்கிறதுனால ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஈஸியா நம்ம வந்து போட்டுடலாம். இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஏன்னு எடுத்துக்க போறோம், எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் சின்னு எடுத்துக்கிறோம். அதோடைய சிம்பிள் அப்படியே மாத்தாம எடுத்துக்கோங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, x = -b + r - square root of b square - 4ac divided by 2a. இந்த ஃபார்முலால எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்க போறோம். b உடைய வேல்யூ ஒரு -4 இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு -4 போடுங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் வர்றதுனால. பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது b உடைய வேல்யூ -4 இருக்கிறதுனால -4 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4ac, இப்போ 4 போட்டுக்கிறோம். a உடைய வேல்யூ 1 இன்டு c உடைய வேல்யூ -192, அதனால நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் மைனஸ்ல வர்றதுனால. டிவைடட் பை 2 இன்டு a பாத்தீங்கன்னா நமக்கு 1.
இப்ப பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் வந்து நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்னா நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். இது எல்லாமே மல்டிப்ளேல இருக்கு, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 இன்டு 1 வந்து 4 4 கூட 192 மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க 4 2s are 8, 9 4s are 36, பேலன்ஸ் 3 1 4s are 4, 4 plus 3 வந்து 7. அப்ப 7 68 நமக்கு கிடைக்குது. அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். 2 into 1 வந்து 2 கிடைச்சிடும். 4 பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்துரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இது கூட ஒரு 16 ஆட் பண்ண போறோம். அப்ப 6 பிளஸ் 8 வந்து 14, பேலன்ஸ் 1 7 8 வந்துரும். 784 வந்து நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுக்கு நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க போடலாம். இப்ப நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி போடும் போது எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 2ல இருந்து ஒரு 2 நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 7ல இருந்து ஒரு 7 நான் எடுத்துக்கிறேன். லாஸ்டா இது பிரைம் நம்பர்னால நம்ம இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. 2 2s are 4, 4 7s are நமக்கு 28 கிடைக்கும். ஸோ 28 தான் இதோடைய ஸ்கொயர் ரூட்டா இருக்கும். இன்கேஸ் நீங்க லாங் டிவிஷன் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்ப பாருங்க 784 மேல பார் போடும்போது லாஸ்டா இந்த 7 மட்டும் இருக்கும். அப்ப எந்த டேபிள்ல போடலாம்னா 2 2s are 4, 3 3s are 9 ஆயிடும். அப்ப 2 2s are 4 தான் நம்ம போட முடியும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் அட் டைம் இறக்கணும். அப்ப 84 இங்க வந்துரும். மேல இருக்க நம்பரை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 வந்துரும். இப்போ 4 கூட எந்த நம்பர் இங்க நம்ம போடுறோமோ அதே நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்ப 4 கூட நீங்க இங்க என்ன போடுறீங்களோ அதே தான் நம்ம இங்க போடணும். ஓகே, சோ இங்க 4 வந்ததுனால லாஸ்ட்ல பாருங்க 4 இருக்கு. அப்போ 1 வந்து 2 2s are 4 வரும். இல்லனா 8 8s are 64 வரும். அப்ப 2 போட்டு பார்க்கலாம். அது ஆன்சர் வரலனா 8 போடலாம். 2 போட்டா உங்களுக்கு வராது. சோ 8 போட்டா தான் நமக்கு வரும். சோ 8 போட்டா இந்த நம்பர் நமக்கு கிடைச்சிரும் 384. சோ இந்த 8 வந்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அப்ப 384 வந்துரும். இங்க 0 ஆயிடும். அப்ப 28 தான் இதோடைய ஸ்கொயர் ரூட். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 28 போட்டுக்கலாம். சோ நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப வந்து இது எல்லாத்துலயுமே 2 வந்து காமனா இருக்கு. இதுலயும் 2 டேபிள் வரும், இதுலயும் 2 டேபிள் வரும், இதுலயும் 2 டேபிள் வரும். சோ நான் இந்த 2 டேபிள் இதை கேன்சல் பண்ண போறேன். இது 1 டைம், இது 2 டைம், இது பாத்தீங்கன்னா 1 டைம் 2, இது 4 டைம்ஸ். அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா 2 பிளஸ் ஆர் மைனஸ் 14 மட்டும் கிடைக்கும். அதை நான் இங்க எழுதிக்கிறேன். பை 1 நம்ம போட தேவையில்ல. சோ இந்த 2 பிளஸ் ஆர் மைனஸ் 14 வந்து x ஈக்குவல் டு 2 பிளஸ் ஆர் மைனஸ் 14 வந்திருக்கா. ஒன்னு வந்து நான் பிளஸ் வச்சு எடுக்க போறேன், இன்னொன்னு வந்து x ஈக்குவல் டு மைனஸ் வச்சு எடுக்க போறேன். சோ இப்போ இங்க பாருங்க பிளஸ் வச்சு எடுத்துருக்கோமா. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 16 வந்துரும். இப்போ மைனஸ் வச்சு எடுக்கும் போது வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 12, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் எப்பவுமே மைனஸ்ல வராது. அதனால இது வந்து நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு x ஈக்குவல் டு 16 அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னு பாருங்க. Is it possible to do so? இந்த போல் வந்து வைக்க முடியுமா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 16 அப்படின்னு எடுத்தோம்னா இது எவ்வளவு வரும்? 16ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 12 கிடைக்கும். அப்ப நமக்கு கண்டிப்பா போல் நம்மளால வைக்க முடியும். அதனால நம்ம இங்க எப்படி எழுதுறோம்னா yes it is possible to erect the pole அப்படின்னு இங்க எழுதணும். ஏன்னா அவங்க பாசிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த P இருந்து இந்த r இந்த போலுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த x உடைய வேல்யூ இப்ப நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 16, இது வந்து 16 minus 4 12. அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுத போறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் போல் ஃப்ரம் த 2 கேட்ஸ் P and Q R அப்படின்னு போட்டு 16 மீட்டர் அண்ட் 12 மீட்டர் அப்படின்னு எழுதி இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப 6th சம் பாருங்க. from a group of 2x square black bees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2x square black bees இருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் bees வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதை நான் முதல்ல இங்க எடுத்து எழுதிக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் bees வந்து 2x square அப்படின்னு எழுதியாச்சு. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப இந்த டோட்டல்ல இருந்து சோ இந்த 2x square நான் இங்க எழுதிக்கிறேன். இதுல இருந்து என்ன வந்து போகுது பாருங்க. வெண்ட் அப்படின்னா என்ன ஆகுது? போகுது. ஒரு குரூப் வந்து போகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப் த குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைனஸ் போட்டுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆஃப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப் த குரூப்னு சொல்லியிருக்காங்க. குரூப்னா எது? இதுதானே டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப். அதை நம்ம இங்க போட்டுக்கணும். மல்டிப்ளேல போட்டுக்கணும். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளேன்னு அர்த்தம். இப்ப இது வந்து இதுல இருந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எங்க போகுதுன்னா ட்ரீக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அகைன் 8/9 ஆஃப் த பீஸ் வென்ட் டு த சேம் ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் போகுது. அப்ப திரும்பியும் மைனஸ் தான் போட போறோம். எவ்வளவு போகுதுன்னு பாத்தீங்கன்னா 8/9 அப்படின்னா 8/9 அப்படின்னு அர்த்தம். 8/9 ஆஃப் த பீஸ். ஆஃப்னா மல்டிப்ளே, பீஸ் எவ்வளோ 2x². அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் த பீஸ் தான் போடணும். ஓகே, ஸோ அதே ட்ரீக்கு திரும்பியும் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே போகுது அப்படின்றதுனால மைனஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த ரிமைனிங் 2. அப்ப மிச்சம் வந்து 2 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ டோட்டல்ல இருந்து இதெல்லாம் போயிடுச்சுன்னா இதுதான் டோட்டல். அதுல இருந்து இது ரெண்டும் போகுது. அப்ப மிச்சம் 2 இருக்குன்னா ஈக்குவல் டு 2 நீங்க போடணும். அந்த ரிமைனிங் 2 வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ், அதாவது வாசனை நல்லா ஸ்மெல்லா இருக்கிற லோட்டஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி பீஸ் வேர் தேர் இன் டோட்டல். இப்ப டோட்டலா எத்தனை பீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம் இல்லையா. அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த 2x² அப்படியே வந்துடும். இதுல இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். 1 × x² தான் வரும். இப்ப ஸ்கொயர் ரூட்ல x² இருக்குன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு x மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த -x வந்துடும். இப்ப பாருங்க, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 8 2s என்ன ஆகும் 16. இந்த x² அப்படியே வந்துடும். by 9 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆடோ இல்ல சப்போ இருக்கும் போது இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஆட் பண்ண முடியாது இல்லையா. அப்ப சேம் டினாமினேட்டர் இருந்தா தானே ஆட் பண்ண முடியும். அப்ப எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன வரும் பாருங்க, இதுக்கு டினாமினேட்டர் 1 இருக்கு, இதுக்கு டினாமினேட்டர் 1 இருக்கு. அப்ப எல்சிஎம் என்ன ஆகும் 9 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். சோ மொத்தத்துக்கு சேர்த்து 9 போட்டு ஒவ்வொரு டேர்ம் கூடயும் 9 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ இது கூட இப்ப நான் 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 2s என்ன ஆகும் 18x² வந்துரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இது கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9x வந்துரும். இன்டூ 9 இது கூட 9 மல்டிப்ளை பண்றோம். அந்த 9 என்ன ஆகும் கேன்சல் ஆயிட்டு இந்த 16x² மட்டும் நமக்கு வந்துரும். ஓகே, ஈக்குவல் டு 2 வந்துருமா. இப்ப பாருங்க, இந்த 9 வந்து இங்க கிராஸ் மல்டிபிகேஷன்ல போயிடுது. டினாமினேட்டர்ல இருக்கா, இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும் மல்டிபிகேஷன்ல போகும். அப்ப 18x² minus 9x minus 16x² equal to 18 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுவும் x² இதுவும் x², லைக் டேர்ம் இருக்கா. அப்ப இது ஒரே டேர்மா மாத்திடலாமா. அப்ப பாருங்க, கோஎஃபிஷியன்ட் 18 இருக்கு, இங்க -16 இருக்கு. 18ல இருந்து 16 மைனஸ் பண்ணா 2 கிடைக்கும். இந்த x² அப்படியே போட்டுக்கலாம். இந்த -9x அப்படியே வந்துரும். ஈக்குவல் டு 18 அப்படின்ட்டு வரும். இப்ப இந்த பிளஸ் 18 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப -18 மாறிடும். ஈக்குவல் டு 0 மாறிடும். இதுல ஏதாவது காமன் டேபிள் இருக்கா பாருங்க. இதுவும் 2 டேபிள் வரும், இதுவும் 2 டேபிள் வரும். ஆனா இது 2 டேபிள் வராது. அதனால 2ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா. இத வந்து நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மும் போடலாம், இல்ல ஃபார்முலா மெத்தடும் போடலாம். இது சின்ன நம்பரா இருக்கிறதுனால நான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மே போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 18s நமக்கு 36 கிடைக்கும். ஆட் பண்ணா -9 வரணும். ஓகே, இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் இங்க போட்டுக்கோங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கணும். இது மைனஸ்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இது பிளஸ்ல இருக்கும். ஓகே, பிளஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணாதான் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். அப்ப இதோடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாமா. சோ 1 × 36 போட்டோம்னா நமக்கு 36 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 9 வராது. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போடும் போது 18 டைம்ஸ் போட்டா நமக்கு 36 கிடைக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு இங்க 9 கிடைக்காது. அதுக்கப்புறம் 3 டேபிள்ல போடுறேன். 3 டேபிள்ல 36 எத்தனை டைம்ஸ் வரும் 12 டைம்ஸ் வரும். உங்களுக்கு தெரியலனா 36 3 டிவைட் பண்ணி பாருங்க. அப்ப 12 கிடைக்கும். அப்ப இந்த இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து இதோடைய ஃபேக்டரா இருக்கும். பெரிய நம்பரை இங்க போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப இதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப by 2 போடணும். என்ன வேரியபிள் இருக்கோ அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. இது 1 டைம், இது 6 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நமக்கு இங்க என்ன வருது x - 6. அதை முதல்ல ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 2x + 3 வருது. அதை இன்னொரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஒன்னு வந்து இது ஈக்குவல் டு 0 போட போறோம், இன்னொன்னு இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போறோம். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சா. இந்த -6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் +6 வந்துரும். அப்ப x = 6 ஒன்னு கிடைக்கும். இன்னொன்னு பாருங்க, +3 ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போனா -3 மாறிடுமா. அப்புறம் இந்த மல்டிப்ளைல இருக்க 2 டிவைட்ல கொண்டு வந்துரும். அப்ப -3/2 கிடைக்கும். முதல்ல இது என்ன போடுறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு மைனஸ்ல வந்து ஆன்சர் வரக்கூடாது. அதனால இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கிறோம்.
சோ இப்ப x உடைய வேல்யூ 6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் b's தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம இங்க 2x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப நம்பர் ஆஃப் b's இன் டோட்டல் இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் b's அப்படின்னு எழுதிக்கோங்க ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். அப்ப xக்கு பதிலா 6 எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அப்ப 6 ஸ்கொயர்னு வந்துருமா? அப்ப 2 இன்ட்டு இங்க இன்டூன்னு அர்த்தம், 6 ஸ்கொயர் பண்ணா 36 வருமா? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 72 கிடைச்சிடும். அவ்வளவுதான் இந்த சம். 7th sum பார்க்கலாம். Music has been played in 2 opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing and the second gallery 9 singers were singing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 opposite galleries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலரி அப்படின்னு சொன்னா நீங்க அரங்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு இடத்துல வந்து மியூசிக்லாம் பாடுவாங்க இல்லையா, அரங்கம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான். இங்க வந்து 4 சிங்கர்ஸ் வந்து பாடுறாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9 சிங்கர்ஸ் வந்து பாடுறாங்க. ஸோ இதுல வந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்க 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. 2 ஆப்போசிட் கேலரி இருக்கு. The 2 galleries are separated by the distance of 70 meters சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 2 கேலரிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லிருக்காங்க? 70 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்சன் வந்து எந்த இடத்துல நின்னா ரெண்டுத்தோடைய வாய்ஸும் வந்து சேமா கேட்கும், அதாவது சேம் இன்டென்சிட்டியில கேட்கும். ஒலி அளவு வந்து சேமா இருக்கணும், ஒன்னு அதிகமா ஒன்னு கம்மியாலாம் இருக்கக்கூடாது, சேமா கேட்கணும். சோ எந்த இடத்துல நின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்க வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்ப இவங்களுடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதனால எந்த இடத்துல நின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுக்க போறோம். இந்த 4 சிங்கர்ல இருந்து இந்த பர்சன் இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுக்க போறோம்? x அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 70 கொடுத்துட்டாங்கன்னா அப்ப இங்க இருந்து இது எக்ஸ்னா இது எவ்வளவு இருக்கும்னா அந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு அதுதான் இங்க வரும். அப்ப 70 மைனஸ் எக்ஸா இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டோட்டல்ல இருந்து இங்க எவ்வளவு இருக்கோ அதை மைனஸ் பண்ணா இந்த இடத்த நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஹிண்ட் கொடுத்திருக்காங்க நமக்கு. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distances அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, the ratio of the sound intensity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. sound intensity அப்படின்னா இப்ப பாருங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 போட்டுக்கிறேன். இப்போ அது வந்து சவுண்ட், இப்ப 4 பேருன்றது வந்து பர்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? சவுண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது கூட ஏதோ வந்து மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். சோ நான் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ இதுக்கும் இங்க பாருங்க 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்ப இங்க வந்து இது கூட ஏதோ மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த பர்சன் கூட சம் வேல்யூ வந்து மல்டிப்ளைல எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரேஷியோல எழுதணும், அதனால நான் இங்க இஸ் 2 போட்டிருக்கேன். சோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி. ஓகே, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 சிங்கர்ஸ் இருக்காங்களா, இங்க இருந்து இந்த பர்சன் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்கொயருக்கும் இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பர்சன்ல இருந்து இந்த 9 சிங்கர்ஸ் இருக்காங்க, இதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்கொயருக்கும் இருக்கிற ரேஷியோ. ஓகே, இதுக்கு தான் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படிதான் அந்த சென்டென்ஸை நம்ம எழுதணும். இங்க பாருங்க, ஹிண்ட் கொடுத்திருக்காங்க, the ratio of the sound intensity அப்படின்னு சொல்லிருக்காங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்றது அந்த பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட சம்திங் வேல்யூ வந்து மல்டிப்ளைல இருக்கும். ஏன்னா இது பர்சன்ஸ். சோ சவுண்ட்னு சொல்லும் போது நம்ம வந்து சம் வேல்யூ வந்து மல்டிப்ளை எடுத்துக்கோம். சோ 4k is to 9k அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா the square of the ratio of the corresponding distances சொல்லியிருக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி அதை ரேஷியோல எழுதணும். ஓகே, இப்ப ரேஷியோ அப்படின்னா என்ன, நம்ம பைல போட்டு எழுதுப்போம் இல்லையா. சோ 4k by 9k அப்படின்னு எழுதிக்கலாம். இது அதே மாதிரி x ஸ்கொயர் by 70 minus x the whole square எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த கேவும் இந்த கேவும் போயிடும். இது எப்படி போடலாம்னா, இப்ப இந்த 4 by 9 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர். இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதலாம், 2 by 3 the whole square போட்டுடலாம். இதையும் வந்து மொத்தமா சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்கொயர் போட்டு ஈஸியா கேன்சல் பண்ணி ஈஸியா இந்த சமம் முடிச்சிட முடியும். பட் இது வந்து நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல கொடுத்ததுனால 2 x வேல்யூ வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன
பண்ணணும்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வர மாதிரி தான் போடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட தான் நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது 4 × 70 - x the whole square வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 9 × x square வந்துடும். ஓகே, ஸோ இந்த 4 அப்படியே இருக்கும். இதை வந்து a - b the whole square ஃபார்முலால நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 70 ஸ்கொயர்னு வரும். இப்போ 70 ஸ்கொயர்னு சொல்லும் போது 70 × 70 இல்லையா, இந்த 2 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். 7 7 49 வந்துடும். அப்ப 49 போட்டு 2 0 வந்துடும். ஸோ a ஸ்கொயர் போட்டாச்சு. -2ab 2 × 70 வந்து 140 வரும். இன்ட்டு b வந்து நமக்கு இங்க x இருக்கு. ஓகே, பிளஸ் b ஸ்கொயர், b வந்து x இருக்கிறதுனால x ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சா? இங்க என்ன இருக்கு? ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் இருக்கு. இதை மறக்காம போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது 4 கூட உள்ள வந்து நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப பாருங்க, இது 4 கூட மல்டிப்ளை பண்ணும் போது முதல்ல இந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். 4 9s 36 பேலன்ஸ் 3 இருக்குமா? 4 4s 16 16 பிளஸ் 3 வந்து நமக்கு 19 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 4 இது கூட மல்டிப்ளை பண்றேன். இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 4 4s 16 பேலன்ஸ் 1 இருக்குமா? 1 4s 4 4 பிளஸ் 1 5 வந்துரும். இந்த x அப்படியே வந்துரும். அப்புறம் இந்த x ஸ்கொயர் கூட 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர் வந்துரும். இந்த 9x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஒரே சைடு கொண்டு போக போறோம். சோ இந்த இடத்துல 9x ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த மொத்த வேல்யூ நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப கொண்டு போகும்போது இந்த பக்கம் 0 ஆயிடும் இல்லையா? அப்ப 0 ஈக்குவல் டு இந்த 9x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் முதல்ல நான் எழுதிக்க போறேன். இந்த பிளஸ் x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது -x ஸ்கொயர் ஆயிடும். சோ இது போயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த x எழுத போறேன். இது மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் 560 x மாறிடும். இது பிளஸ்ல இருக்கா? சோ -19600 வந்துரும். ஓகே, இப்ப எழுதியாச்சா? இப்ப பாருங்க, இது ரெண்டுமே x ஸ்கொயரா இருக்கிறதுனால இந்த 9ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 5x ஸ்கொயர் நமக்கு வந்துரும். இங்க 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இங்க பாருங்க 560x வரும் -19600. இது எல்லாமே வந்து நமக்கு 5 டேபிள்ல கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஏன்னா இது பாருங்க, இது லாஸ்ட்ல 0 இருக்கு, இங்கேயும் லாஸ்ட்ல 0 இருக்கு. அப்ப டிவைடட் பை 5 நான் போட்டுக்கிறேன். அப்ப 0 = 0/5னாலும் 0 தான் நமக்கு வரப்போகுது. இது 5 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு x ஸ்கொயர் கிடைக்கும். இதை 5 ஆல டிவைட் பண்ணும்போது 1 5s are 5 வருமா? இதையும் 1 5s are 5 போட்டுக்கலாம். பேலன்ஸ் 1 வரும். 10 வந்து 2 5s are 10 வந்துரும். இந்த x அப்படியே போட்டுக்க போறோம். இதை 5 ஆல டிவைட் பண்ண போறோம். 5 ஆல டிவைட் பண்ணும்போது 3 5s are 15 வந்துருமா? அப்ப 15 நீங்க இங்க போட்டு கூட நீங்க போட்டுக்கோங்க. இதை வந்து 5 ஆல டிவைட் பண்ணும்போது 3 5s are 15. அப்ப பேலன்ஸ் வந்து 4. அப்புறம் இந்த 6 இறக்கிக்கிறோம். இது வந்து 9 டைம்ஸ் வந்து நமக்கு 45 வரும். இப்ப பேலன்ஸ் 1 வந்துருமா? இந்த 0வை நான் இறக்கிக்கிறேன். இது 2 டைம்ஸ் வந்து 10 வந்துரும். அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3920 நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் இது இங்க எழுதிக்கிறேன், இது இங்க எழுதிக்கிறேன். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 112x மைனஸ் 3920 ஈக்குவல் டு 0. இப்ப வந்து நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம ரெண்டு விதத்துல சால்வ் பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், இன்னொன்னு வந்து ஃபார்முலா மெத்தட். இப்ப வந்து இந்த நம்பர் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போடும்போது அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இப்ப பாருங்க, a பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், அப்ப 1 வந்துரும். b பாத்தீங்கன்னா 112 and c பாத்தீங்கன்னா -3920. ஓகே, ஃபார்முலா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? x ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்ப பாருங்க, மைனஸ் போட்டுக்கிறேன். b உடைய வேல்யூ 112 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா 112 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் போட்டுக்கலாம். 4 இன்ட்டு a வந்து 1 இன்ட்டு c பாத்தீங்கன்னா -3920 divided by 2 into a உடைய வேல்யூ 1. ஓகே, இப்ப பாருங்க, -112 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 112 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 112 ரெண்டு தடவை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 2 2s are 4, 2 2 இங்க 1 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணும்போது 2 1 1. அதே மாதிரி இங்க 2 1 1 ஆட் பண்ணுங்க. 4 4 5 2 1. அப்ப என்ன வருது பாருங்க, 1 2 5 4 4 நமக்கு கிடைக்குது. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இது எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். சோ 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணா 4 தான் கிடைக்கும். அப்ப 4 கூட இதை மல்டிப்ளை பண்ண போறேன். என்ன இருக்கு? 3920 நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0 8 36 பேலன்ஸ் 3 12 15 என்ன வருது பாருங்க, 15680 நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை 2 into 1 வந்து நமக்கு 2 கிடைச்சிடும். சோ -112 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த நம்பரை இது கூட வந்து 1 2 5 4 4 நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா 4, இது வந்து 12 பேலன்ஸ் 1, இதுவும் 12 பேலன்ஸ் 1, 6 8 2 என்ன வருது? 28224 நமக்கு கிடைக்குது. 28224 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்க போறோம். இந்த மாதிரி லாங் டிவிஷன் போடுறேன். இப்ப பாருங்க, 28224
இப்ப லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பருக்கா பார் போடும் போது இங்க ஒரு நம்பர் இருந்திருக்கா, அப்ப 2ன்னு சொல்லும் போது 1 1s are 1 தான் நம்ம போட முடியும். அடுத்தது 2 2s are 4 போட்டா இதை விட பெருசாயிடும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 1 வருமா, அடுத்து ரெண்டு நம்பரை அட் எ டைம் இறக்கிக்கிறோம். ஸோ 82 இறக்கிக்கிறேன். இப்ப இந்த மேல இருக்கிறத 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 2ன்னு கிடைச்சிரும். இந்த 2 பக்கத்துல நீங்க இங்க என்ன போடுறீங்களோ அதே நம்பரால தான் இங்கேயும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த நம்பரோ இல்ல இந்த நம்பரை விட சின்ன நம்பரோ வரணும். ஸோ இப்ப நான் வந்து சும்மா ஒரு 5 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, பேலன்ஸ் 2 2 5s are 10 10 பிளஸ் 2 வந்து 125. இதை விட ரொம்ப கம்மியா வருது. அடுத்து நான் வந்து 6 போட்டுக்கிறேன். 6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 are 36, பேலன்ஸ் 3 6 2s are 12 12 plus 3 வந்து 15 156 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 27 into 7 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 7 49, பேலன்ஸ் 4 14 18 பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாயிடுச்சு. அப்போ கண்டிப்பா 6 டைம்ஸ் தான் போட முடியும். அதனால இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டு இந்த 156 நான் இங்க போட்டுக்கிறேன். இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா 2ல 6 போகாது. அப்ப இங்க பாரோ பண்றேன். இங்க வந்து 7 ஆயிடும், இங்க 12 ஆயிடும். 12ல 6 போச்சுன்னா 6, 7ல 5 போச்சுன்னா 2. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அட் டைம்ல இறக்கணும். ஸோ 24 நான் இறக்கிக்கிட்டேன். இப்போ இங்க மேல இருக்குது பாத்தீங்கன்னா இந்த 16 2ஆல மல்டிப்ளை பண்ணா 32 கிடைக்கும். இப்போ 32 பக்கத்துல நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரால தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இப்ப 32 பக்கத்துல என்ன நம்பர் போடணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல பாருங்க இங்க 4 இருக்கா, அப்ப 4 வரணும்னா 2 2s are 4 வரும், இல்லைன்னா 8 8s are 64 வரும். இங்க பெரிய நம்பரா இருக்கிறதுனால நான் 8 போட்டுக்கிறேன். ஸோ 8 போட்டா இங்கேயும் 8 தான் போடணும். இங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இப்ப மல்டிப்ளை பண்ண பாருங்க. 8 8s are 64, பேலன்ஸ் 6 8 2s are 16 16 plus 6 வந்து 22 பேலன்ஸ் 2 அதுக்கப்புறமா 24 26 பாருங்க இந்த நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 8 டைம்ஸ் தான் கரெக்டா இருக்கும். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா நமக்கு 168 கிடைக்குது. இப்ப பாருங்க x equal to -112 plus or minus 168 divided by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். இதுவும் 2 டேபிள்ல வரும், இதுவும் 2 டேபிள்ல வரும். இப்ப 2 டேபிள் இது 1 டைம், இந்த 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு, அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 5 டைம்ஸ் வந்து 10 வந்துரும். இப்ப பேலன்ஸ் 1 இருக்குமா, 12 வந்து 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப இது 2 டேபிள்ல 8 டைம்ஸ் 16 வரும், இது 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க, -56 பிளஸ் ஆர் மைனஸ் 84 வருது. பை 1 வந்து போட வேண்டாம். இப்ப இதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஒன்னு வந்து x equal to -56 பிளஸ் 84 போட்டுக்கிறேன். இன்னொன்னு வந்து x equal to -56 minus 84 போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 84ல 56 மைனஸ் பண்றேன். இதுல இருந்து இது போகாது இல்லையா, அப்ப நான் இங்க போற பண்ணும்போது 14ல 6 போச்சுன்னா 8 வருமா, 7ல 5 போச்சுன்னா 2 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ், அப்ப +28 நமக்கு கிடைக்குது இங்க எக்ஸ் உடைய வேல்யூ. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். 56யும் 84யும் ஆட் பண்ணா 10 பேலன்ஸ் 1 6 14. அப்ப எவ்வளவு வருதுன்னா -140 கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வர முடியாது இல்லையா, அதனால இது வந்து நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் வந்து டிஸ்டன்ஸா இருக்கும். சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த பர்சன் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல நின்னா சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து சேமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், therefore the person should stand. ஃபர்ஸ்ட் வந்து x உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 88 மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் சொல்றதுனால மீட்டர் போட்டுக்கிறோம். ஃப்ரம் கேலரி 1. இப்ப பாருங்க இந்த x தான் நமக்கு 28 கிடைச்சிருக்கு. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும், 70ல இருந்து இந்த x மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்ப 70ல இருந்து இந்த 28 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண என்ன வரும், நமக்கு இங்க 42 கிடைக்குது. இப்ப 42 மீட்டர் ஃப்ரம் கேலரி 2 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த சம். 8th சம் பார்க்கலாம். there is a square field whose side is 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய சைடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. a square flower bed is prepared in its center leaving a gravel path all around the flower bed ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு சென்டரா ஒரு ஃபிளவர் பெட் வச்சிருக்காங்க, அதாவது மலர் மேடையை வந்து அமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, இதை சுத்தி இந்த ஸ்கொயர் ஷேப்ல லேண்ட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி ஒரு சீரான பாதையை வந்து கிராவல் பாத்தை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே மாதிரியான வித்து இருக்கிற மாதிரி ஒரு கிராவல் பாத் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Total cost of laying the flower bed and graveling the path at ₹3 and ₹4 per square meter respectively is ₹364 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த flower bedக்கு வந்து per square meterக்கு ₹3 ஆகுதான். இந்த gravel pathக்கு வந்து per square meterக்கு 4 ஆகுதான். டோட்டலா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து எவ்வளவு ஆகுதுன்னா 364 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the width of the gravel pathன்னு சொல்லியிருக்காங்க. இந்த gravel path இருக்கு இல்லையா, இதோடைய width கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் width. இது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஈக்குவல் சீரான பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுதான் width. இந்த W எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்கு, உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கு. இப்ப இந்த வெளியே இருக்க ஸ்கொயருக்கு சைடு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த உள்ள இருக்க ஸ்கொயருக்கு சைடு கொடுக்கல. அதை வந்து நம்ம எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க, நமக்கு இங்க எதை பத்தி பேசியிருக்காங்க, ஃபிளார் பெட் அண்ட் கிராவல் பாத்தை பத்தி பேசியிருக்காங்களா. சோ நான் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபிளார் பெட் எடுத்துக்கிறேன், இன்னொன்னு வந்து கிராவல் பாத்து. ஓகே, இப்ப இதுதான் வந்து ஃபிளார் பெட். இதோடைய சைடு என்ன எடுத்திருக்கோம் நம்ம பாருங்க, எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கோமா. இப்ப சைடு வந்து எக்ஸ் மீட்டர். இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சுக்க போறோம். இப்ப ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னா அதுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்டு சைடு இல்லையா. அப்ப என்ன ஆகும், நமக்கு சைடு இன்டு சைடுனா எக்ஸ் இன்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏரியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து காஸ்ட், இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஃபிளார் பெட்டுக்கு ₹3 வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு 3x² ஆகும். எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்பவுமே வந்து பர் ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் காஸ்ட் வந்து அந்த ஏரியா கூட அந்த பர் ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இந்த ஏரியா கூட அந்த பர் ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஃபிளார் பெட்டுக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட் வந்து கிடைச்சிடும். சோ இதுதான் வந்து அதோடைய காஸ்ட். சோ காஸ்ட்னால நான் இங்க ருபீஸ் போட்டுக்கிறேன். இப்ப அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க, கிராவல் பாத்துக்கு பாத் அப்படின்னும் போது எது வரும்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்து. இந்த பாத்துக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்ப ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த தனியா இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது பெரிய ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோடைய ஏரியால இருந்து இந்த குட்டி ஸ்கொயருடைய ஏரியாவை மைனஸ் பண்ணாதான் நமக்கு இந்த பாத்துடைய ஏரியா கிடைக்கும். அப்ப இந்த பெரிய ஸ்கொயருடைய ஏரியா என்னன்னு பாருங்க, சைடு வந்து நமக்கு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப ஏரியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர்னா 10 × 10 என்ன ஆகும், நமக்கு 10 ஸ்கொயர் ஆகும். இது அதுல இருந்து இந்த குட்டி ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணணும். இதோடைய சைடு வந்து எக்ஸ் இருக்கா, இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சோ அப்பதான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு கிராவல் பாத்தோடைய ஏரியா கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராவல் பாத்துக்கு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ₹4 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 4 கூட இந்த ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த கிராவல் பாத்துக்கு ஆக்குற டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காஸ்ட் டோட்டலா ரெண்டுமே சேர்ந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ₹364 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த காஸ்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு 364 வரும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3x² விட்டுருங்க, 3x² plus 4 × 10² - x² = 364 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து x உடைய வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இப்ப பாருங்க, 3x² அப்படியே இருக்கும், பிளஸ் 4 × 10² எவ்வளவு வரும், 100 வரும், -x² = 364 வருமா. பாருங்க, 3x² plus 4 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 400 ஆகும். திருப்பி 4 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 4 × x² வந்துரும், = 364 நமக்கு இங்க வந்துரும். இப்ப பாருங்க, x², இதுவும் x², இதுவும் x². அப்ப லைக் டேர்மா இருக்கிறதுனால இது ரெண்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது 3 இருக்கு, இங்க -4 இருக்கு. வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா 1 வரும். ஆனா பெரிய நம்பர் டெசிமல் மைனஸ்ல இருக்கிறதுனால -1 வந்து நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது கோஎஃபிஷியன்ட். சோ -x² அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா +400 இருக்கும், = 364 இருக்கும். சோ இந்த கான்ஸ்டன்ட் நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். சோ -x² மட்டும் இந்த பக்கம் இருக்கும். இந்த 364 அப்படியே வச்சுக்கலாம். இந்த +400 இந்த சைடு வரும்போது -400 வந்துடும். சோ இப்ப இதுல இருந்து இதை சப் பண்ண போறேன். இது பிளஸ், இது மைனஸ். அப்ப வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை நான் மைனஸ் பண்ணிக்க போறேன். அப்ப பாத்தீங்கன்னா இது 3 ஆகும், இது 9, இது 10. அப்ப என்ன ஆகும், 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 6 போச்சுன்னா 3, 36 நமக்கு கிடைக்குது. பெரிய நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு x தான் வேணும். அதனால இங்க என்ன ஆகும்னா +/- √36 அப்படின்ட்டு வந்துடும். சோ இந்த ஸ்கொயரை கட் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து +/-
ஸ்கொயர் ரூட் வந்துடும். வெறும் நம்பர் இருக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 6ன்னு கிடைச்சிடும். இப்ப எக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 6 கிடைக்குது. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 6 வந்து ஒரு வேல்யூவும் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -6 ஒரு வேல்யூவும் கிடைக்குது. இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னா இந்த எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து எப்பவுமே வந்து நமக்கு மைனஸ் வேல்யூவா இருக்க முடியாது. அதனால நம்ம இங்க நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப நமக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 6. சோ இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது வந்து அதோடைய வித்து தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இது அந்த டபிள்யூ, இதுவும் டபிள்யூ. இங்க பாருங்க எல்லாமே இங்க வந்து சுத்தி சேம் வித் இருக்கிற ஒரு பாதை தான் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுவும் டபிள்யூ, இதுவும் டபிள்யூ. ஓகே, சோ டபிள்யூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டபிள்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் இதே தானே இங்கேயும் இருக்கு. டோட்டல் எவ்வளவு இருக்கு நமக்கு 10. சோ இது ஈக்குவல் டு இது தானே. அப்ப டபிள்யூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டபிள்யூ எவ்வளவு வந்திருக்கு 10. அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். w பிளஸ் எக்ஸ் பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 10. ஓகே, இப்ப ரெண்டு டபிள்யூ ஆட் பண்ணும்போது 2w நமக்கு கிடைச்சிடும். எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 6 நமக்கு இங்க இது நம்ம எடுக்க மாட்டோம். நெகட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு 10. சோ 2w ஈக்குவல் டு 10. இந்த பிளஸ் 6 இந்த சைடு வரும்போது -6 மாறிடும். இப்ப 2w ஈக்குவல் டு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப w வேல்யூ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 4. இந்த 2 இங்க வந்து டிவைட்ல வந்துரும். அப்ப w ஈக்குவல் டு 4 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 2 கிடைச்சிடும். சோ வித் அப்படின்றது வந்து மீட்டர்ல நம்ம சொல்லணும். லாஸ்டா எப்படி எழுதிக்கலாம்னா width of the travel path is 2 meter அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். 9th சம் பார்க்கலாம். The hypotenuse of a right angle triangle is 25 centimeter and its perimeter 56 centimeter கொடுத்திருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹைபோடெனியூஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ரைட் ஆங்கிள். சோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கதா ஹைபோடெனியூஸா இருக்கும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ABC அப்படின்ட்டு. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்றது என்னன்னா சுத்தி இருக்கிற எல்லா சைடையும் ஆட் பண்றதுதான் பெரிமீட்டர். அப்ப இந்த ரெண்டு சைடும் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. சோ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அதர் 2 சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். அது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த பெரிமீட்டர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டு சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் இருக்கிற 3 சைடுல எது சின்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா இதுதான் லாங்கஸ்ட் சைடு. அப்ப இந்த ரெண்டுத்துல எது சின்னதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க 56 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது என்ன? இந்த மூணுத்தையும் ஆட் பண்றது தான் நமக்கு பெரிமீட்டர். சோ பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 56 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்னா மூணுத்தையும் ஆட் பண்றது. அப்ப x பிளஸ் y பிளஸ் 25 x plus y plus 25 equal to 56 வந்துரும். மூணு சைடையும் ஆட் பண்றதுதான் பெரிமீட்டர். சரி, இப்ப இதுல இந்த x plus y அப்படியே வச்சுக்கலாம். இந்த 25 நான் இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்ப என்ன ஆகும்? -25 வந்துரும். சோ 56ல 25 சப் பண்ணா நமக்கு 31 கிடைக்குது. அப்ப x plus y எவ்வளவு கிடைக்குது? 31. இதுல நம்ம x உடைய வேல்யூவோ இல்ல y உடைய வேல்யூவோ கண்டுபிடிக்க போறோம். சோ நான் y உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அதனால இந்த 31 அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் x இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? -x மாறிடும். சரி, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நம்ம பித்தாகரஸ் தியரம் எடுத்துக்கலாம். இங்க பை பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கோங்க. என்ன வரும்? ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் அப்பனா ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா? சோ ஏசி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. அதனால 25 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதனால எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். பிசி பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், அதனால ஒய் ஸ்கொயரா மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒய்க்கு நம்ம இங்க வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஒய்க்கு இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த பெரிமீட்டரை யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பிளஸ் ஒய்க்கு பதிலா 31 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே,
இப்போ இந்த 625 அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லால எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 31 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா 1 3 3 இங்க 9. அப்போ பார்த்தீங்கன்னா 961 கிடைக்குது. அப்போ a ஸ்கொயர் வந்து 961. நெக்ஸ்ட் மைனஸ் 2ab மைனஸ் 2 கூட 31 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 62 வருது. 2a பண்ணியாச்சு. b பாத்தீங்கன்னா நமக்கு x மைனஸ் 2ab போட்டாச்சா. நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர். b அப்படின்றது இங்க x. அப்ப x ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்ப இந்த 625 அப்படியே இருக்கட்டும். இங்க ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு x ஸ்கொயர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் டேர்ம் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் 62x. லாஸ்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 961. ஓகே, இப்போ இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் இந்த பக்கம் கொண்டு போக போறேன். அப்ப இங்க என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 62x பிளஸ் 961. ஸோ இது இந்த சைடு வரும்போது மைனஸ் 625 வந்துடும். ஸோ 0 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 62x. இதுல இருந்து இதை சப் பண்ணிக்கலாமா? ஸோ 961ல 625 சப் பண்ண போறேன். சப் பண்ணும் போது இது வந்து 5, இது 11 ஆகுமா? ஸோ 11ல 5 போச்சுன்னா 6 வரும். 5ல 2 போச்சுன்னா 3 ஆகும். 9ல 6 போச்சுன்னா 3. அப்ப எவ்வளவு வருதுன்னா பிளஸ் 336 வரும். ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து பிளஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்ப இது வந்து எல்லாமே 2 டேபிள்ல டிவைட் ஆகும். இதுவும் 2ல வரும், இதுவும் 2ல வரும், இதுவும் 2 டேபிள்ல வரும். அப்ப டிவைடட் பை 2 போட்டுக்கிறேன். இப்போ 0 2ஆல டிவைட் பண்ணா 0 தான் கிடைக்கும். இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 3 2s are 6 1 2s are 1. அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 2s are 2. இப்போ பேலன்ஸ் 1 வருமா? 13 வந்து 6 2s are 12 வந்துடும். திருப்பி பேலன்ஸ் 1 வரும். 16 வந்து 8 டைம்ஸ். உங்களுக்கு தெரியலனா இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க தனியா. இப்போ நான் இது இந்த சைடும் இது இந்த சைடும் எழுதிக்க போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x பிளஸ் 168 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. 1 கூட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 168 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 31. இப்போ இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நான் இங்க போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கணும். இது பிளஸ் இருக்கிறதுனால இதுவும் மைனஸா இருந்தாதான் மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். சரி, இப்போ இது ரெண்டுமே சேம் சிம்பிளா இருக்கிறதுனால என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இது வரும். நல்லா ஞாபகம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா இது வரணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 168க்கு ஃபேக்டர்ஸ் எழுத போறேன். ஸோ 1 டேபிள் எழுதுறேன். 1 டேபிள்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 31 வருமா? வரவே வராது. ஸோ 2 டேபிள்ல எழுதுறேன். 2 டேபிள்ல 168 எத்தனை டைம் வரும்னு பார்க்கணும். 2 டேபிள்ல டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணா 84 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 31 வருமா? கண்டிப்பா வராது. இப்போ நான் 3 டேபிள் போடுறேன். 168 3ஆல டிவைட் பண்றேன். 3ஆல டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் 1 18 வந்து 6 டைம்ஸ். ஸோ 56 டைம்ஸ் வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 168 வரும். ரெண்டு ஆட் பண்ணா இது வருமா? வரவே வராது. நெக்ஸ்ட் 4 டேபிள் போடுறேன். 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா 168 1 டைம், இது 4 இது 2. ஸோ 42 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 31 வராது. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல கண்டிப்பா 168 வராது. நெக்ஸ்ட் 6 டேபிள் பார்க்கலாம். 6 டேபிள்ல இது 1 டைம், 6 டேபிள்ல 2 டைம்ஸ் 12 வரும். பேலன்ஸ் 4 இருக்கும். 48 வந்து 8 டைம்ஸ் வரும். இப்போ 28 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கண்டிப்பா 31 வராது. ஸோ நெக்ஸ்ட் 7 டேபிள் எடுத்துக்கிறேன். 7 டேபிள்ல 168 6 டேபிளால 7 டேபிளால டிவைட் பண்ணும்போது இது 1 டைம், இது 2 டைம்ஸ் 14 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கண்டிப்பா நமக்கு 31 வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸா இருக்கும். பெரிய நம்பரை நம்ம இங்க போட்டுக்கலாம், சின்ன நம்பரை நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகே, சரி. இப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்டா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? x மைனஸ் 24 x மைனஸ் 7 x மைனஸ் 24 இன்னொன்று வந்து x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இன்னொன்று வந்து x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்ப x உடைய வேல்யூ 24ன்னு ஒன்று வரும். இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 24 மாறிடும். இங்க x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் 7 இந்த சைடு வரும்போது பிளஸ் 7 வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ 2 கிடைச்சிருக்கு. இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நமக்கு என்ன வேணும்? இப்ப y வேணும். y தெரிஞ்சாதான் ரெண்டுத்துல எது சின்னது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். இப்போ y தெரியணும்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். ஸோ y ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எவ்வளவு இருக்குங்க? 24. அதே மாதிரி y ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எவ்வளவு இருக்கு? 7. இப்போ y உடைய வேல்யூ என்ன வரும்னா 31ல 24 போச்சுன்னா 7 வந்துரும். அப்ப y ஈக்குவல் டு இங்க பாருங்க 31ல 7 போச்சுன்னா 24 வந்துரும்.
இப்ப பாருங்க இந்த நம்ம வந்து தேர்ட் சைடு பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஹைபோடெனஸ் இருக்கிறதுல லாங்கஸ்ட் சைடு. கண்டிப்பா இந்த ரெண்டு சைடு தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுத்துலயும் ஸ்மாலஸ்ட் சைடு 7 தான். இது ரெண்டுத்துலயும் ஸ்மாலஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா 7 தான். அப்ப the length of the smallest side எவ்வளோ 7 சென்டிமீட்டர். அதுதான் இதோட ஆன்சர். the length of the smallest side is 7 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் இந்த சம். இதை டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.